ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோன்னா பிஎட் செகண்ட் செமஸ்டரில் கற்றலுக்காக மதிப்பீடில் யூனிட் 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் 10 மார்க்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிறந்த புத்தக தேர்வு முறையை விளக்குக அல்லது மதிப்பீடலில் சிறந்த புத்தக தேர்வு முறை, இது எப்படி கொஷின் கேட்டாலும் எழுதணும். இவ்வகை மதிப்பீட்டலில் தேர்வு நேரத்தின் போது கொடுக்கப்படும் எழுத்துத் தேர்விற்கான வினாக்களுக்கு குறிப்பிட்ட சில பாட நூல்கள், பார்வை நூல்கள், மாணவர்கள் தாம் தயாரித்து உள்ள குறிப்புகள் ஆகியவற்றை பார்த்து சிந்தித்து விடையை தயாரித்து அளித்திட அனுமதிக்கப்படுகிறது. திறந்தவெளி தேர்வு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகிறோன்னா அந்த எக்ஸாமில் நமக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற புக்ஸு கொடுத்துருவாங்க. புக்ஸு, பார்வை நூல்கள் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து குறிப்பு எழுதி நோட்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போங்க. அது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. அதை பார்த்து அந்த கொஷினுக்கு நம்ம புக்கில் தொலைவி எந்த பக்கம் ஆன்சர் இருக்குன்னு நம்ம புக்கில் படித்து தொலைவி பார்த்துட்டு சிந்திச்சு அதுக்கான விடையை வந்து நம்ம ரைட் பண்ணணும். அதுதான் ஓப்பன் புக் சிஸ்டம் ஆஃப் அசைன்மெண்ட்டு. வினாக்களுக்கு உரிய விடைகளை தயாரித்திட உதவும் தகவல்கள், புள்ளி விவரங்கள், 3 தாரங்கள், மேற்கோள்கள் ஆகியவற்றை புத்தகத்திலிருந்து தேடி கண்டுபிடித்து பொருத்தமாக பயன்படுத்தும் ஆற்றலை இத்தகைய தேர்வு மதிப்பீட்டறிய முற்படுகிறது. அப்போது வினாக்களுக்கு ஏற்ற சரியான ஆன்சரை வந்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், புள்ளி விவரங்கள், 3 தாரங்கள், மேற்கோள்கள், கொட்டேஷன் போட்டு இருக்கும் இல்லையா, அதுதான் மேற்கோள்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும். அப்போ இதனால நம்மக்கிட்ட என்ன உருவாகுதுன்னா, பொருத்தமான ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிற ஸ்கில்ஸ் வந்து நம்மக்கிட்ட டெவலப் ஆகும். திறந்த புத்தக தேர்வின் இருவித வடிவங்கள். பாரம்பரிய முறை, வீட்டிலிருந்து தேர்வுக்கு விடையளிக்கும் முறை. பாரம்பரிய முறை. இம்முறையில் பள்ளிகளில் தேர்வுகள் நடத்துவது போன்று வகுப்பறையில் கண்காணிப்பாளர் முன்னிலையில் மாணவர்கள் அனுமதிக்கப்பட்ட புத்தகங்களையும் குறிப்புகள் அடங்கிய நோட்டு புத்தகங்களையும் பார்வை நூல்களையும் பயன்படுத்தி வினாத்தாளில் உள்ள கேள்விகளுக்கு விடையளித்து தேர்வு நேரத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ பாரம்பரிய முறைனா ஸ்கூலில் நடக்கிறது. இப்போ ஸ்கூலில் வந்து ஒரு வகுப்பறையில் ஒரு கண்காணிப்பாளர்கள் இருப்பாங்க. அவங்க முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்னென்ன புத்தகங்களில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்களோ அந்த புத்தகத்தை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி புத்தகங்களையும், குறிப்புகள்னால் நோட்ஸ் மாதிரி இன்ஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த நூல்கள், இப்படி நூல்களை வந்து கரெக்டாக பயன்படுத்தி அந்த கொஷினுக்கான ஆன்சரை வந்து நம்ம தொலைவி கண்டுபிடிச்சி சரியாக எழுதி அதை வந்து டைமுக்குள்ளே நம்ம வந்து அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். இதுதான் பாரம்பரிய மெத்தடு. வீட்டிலிருந்து தேர்வுக்கு விடையளிக்கும் முறை. இம்முறையில் வீட்டிற்கு வினாத்தாளை எடுத்து சென்று அங்கேயே விடைகளை எழுதி அடுத்த நாள் சமர்த்திட வேண்டும். இது எப்படின்னா, வீட்டில் போய் நம்ம கொஷின் பேப்பர் எடுத்துகிட்டு போய் வீட்டில் உட்காந்து ரைட் பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து சமர்ப்பிச்சிடணும். திறந்த புத்தக தேர்வில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள். இப்போ என்னென்ன வந்து திங்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, திறந்த புத்தக தேர்வில் பாட நூல்கள், பார்வை நூல்கள், மாணவர்கள் தயாரித்துள்ள குறிப்பு ஏடுகள் போன்றவற்றை பார்த்து மாணவர்கள் விடைகளை தயாரித்திட அனுமதிக்கப்படுகின்றன. இதில் பாருங்க, சேம் பாயிண்டே தான் வளைச்சி வருது. என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்? பாட நூல்கள், பார்வை நூல்கள், குறிப்பு ஏடுகள். இது 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக. இப்போ எல்லா கொஷின்லையுமே இது 3 பாயிண்ட்ஸ் வருது. அதை வந்து எடுத்துகிட்டு போகணும். அதை பார்த்து கரெக்டான ஆன்சரை வந்து ஸ்டூடெண்ட் வந்து ரைட் பண்ணணும். துணை நூலுக்கு அனுமதி இல்லை, அதாவது கைடுக்கு வந்து அனுமதி இல்லை. பொதுவாக திறந்த புத்தக தேர்வில் பயன்படுத்தப்படும் புத்தகங்களின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்படுவதில்லை. இப்போ எவ்வளோ புத்தகங்கள் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விடைகளை பிறர் உதவியின்றி மாணவர் சுயமாக தயாரித்தளித்தல் வேண்டும் என்பது அக்கட்டுப்பாடு ஆகும். இப்போ கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாருக்கிட்டையுமே கேட்கக்கூடாது, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அவங்களே வந்து சுயமாக வந்து ஆன்சரை வந்து ரெடி பண்ணி எழுதணும். திறந்த புத்தக தேர்வின் வினாத்தாள் அமைப்பு முறை. திறந்த புத்தக தேர்வில் இடம்பெறும் வினாக்கள் மாணவர்களின் நினைவுத்திறனை சோதித்தறியும் வகையில் அமைந்திராது. இப்போ அதாவது மெமரி பண்ணி போய் எழுத தேவையில்லை. ஏன்னா நம்ம புக்கு கொடுப்பாங்க, அதுக்கான கொஷினுக்கான ஆன்சரை வந்து நம்ம தொலைவி கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். அப்போ வந்து நினைவுத்திறனை வந்து சோதித்தறியும் வகையில் இது இருக்காது. அவை சிக்கலுக்கு தீர்வு காண உதவும் தகவல்களை கண்டறிந்து பயன்படுத்திடும் ஆற்றலை சோதித்தறியும் வகையிலும் மாணவர்கள் தமது வாதங்களை நன்கு கட்டமைத்து நேர்த்தியாக வழங்கிடும் திறனையும் சோதித்தறியும் வகையில் அமைந்திருக்கும்.
இப்போ சிக்கலுக்கு தீர்வு காணும். அப்போ வந்து நம்ம அந்த கொஷின்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி தகவலை தேடி கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். அதுக்கான அந்த மாதிரி ஆற்றல் வந்து இதன் மூலமா நம்ம கிட்ட உருவாகுது. இப்போ அதை வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சி அதை வந்து கரெக்டாக கட்டமைத்து எழுதி நேர்த்தியாக வழங்கிடும் திறனை வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை வந்து எப்படி கட்டமைச்சு எழுதுறோம், ஆர்டராக எழுதுறது, அந்த மாதிரி திறனும் நம்மக்கிட்ட ஏற்படும். வினாக்கள் நேரடியாக ஒரு பாடத்தில் இருந்தோ அழகில் இருந்தோ கேட்கப்படாமல் ஒப்பிடுதல், வேறுபடுத்தி காட்டுதல், சீர்தூக்கி காட்டுதல், விதிகளுக்குள் உள்ள முரண்பாட்டை விளக்குதல் போன்ற வடிவுகளில் அமைப்பதால் சில புத்தகங்களை புரட்டி பார்த்து கண்டறிந்த தகவல்களை பொருத்தமாக பயன்படுத்திடும் ஆற்றல் அதிகம் தேவைப்படுகிறது. இப்போ வினாக்கள் வந்து ஒரு நேரடியாக, அதாவது டைரெக்டாக அந்த பாடத்துல இருந்து ஒரு அழகுல இருந்து கேட்காம அங்கங்கே கேட்பாங்க. எல்லா புக்லேயும் எல்லா பேஜிலும் இருக்கிற மாதிரி கேட்பாங்க. எப்படின்னா ஒப்பிடுதல்னா ஒரு விஷயத்துக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி, வேறுபடுத்தி காட்டுற மாதிரி, சீர்தூக்கி காட்டுற மாதிரி, அப்புறம் ரூல்ஸ்லாம் இருக்குது, விதிகளுக்குள்ள முரண்பாட்டை விளக்குற மாதிரி, இந்த மாதிரி தான் கொஷின்லாம் இருக்கும். அப்போ அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சரை புக்கத்தை புரட்டி பார்த்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எழுதணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆற்றல் வந்து அதுக்கான ஆற்றல் வந்து நமக்கு அதிகம் தேவைப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டஃப்பாகவும் இருக்கும். புக்கு கொடுத்துட்டாங்க, நம்ம பார்த்து எழுதிடலாம், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க முடியாது. கொஷினும் டஃப்பாக கேட்பாங்க, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். முன்கூட்டியே அனுமதிக்கப்பட்ட புத்தகங்களை மட்டுமே பார்க்க வேண்டிய உள்ளதால் அவற்றை முன்பே சில முறை படித்திருந்தால் அன்றி எந்த நூலில் விடைகளுக்கான தகவல் உள்ளது என கண்டுபிடிப்பது அரிய செயலாகிவிடும். இப்போ குறிப்பிட்ட ஒரு சில புத்தகத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த புக்கை பற்றி நம்ம முன்னாடியே நம்ம படிக்கலைன்னா இப்போ எந்த நூலில் எந்த விடை இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அதுவே ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இந்த புக்கில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய புக்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம், பார்வை நூல்கள் இருக்கும், குறிப்புகள் இருக்கும், ஒரு புக்கு பெரிய புக்கு கூட கொடுப்பாங்க. அப்போ அந்த கொஷினுக்கு வந்து இந்த புக்கில் தான் ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான செயலாக இருக்கும். பொதுவாக திறந்த புத்தக தேர்வு வினாக்கள் கட்டுரை வினாக்களாகவோ கொடுக்கப்பட்டுள்ள சிக்கலுக்கு தீர்வு காணும் வினாக்களாகவோ வாதம் பிரதி வாதங்களை முன்வைக்க வேண்டியிருக்கும் வினாக்களாகவோ இருக்கக்கூடும். இந்த கொஷின் எப்படின்னா கட்டுரை வினாவா இருக்கலாம், சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய வினாவா இருக்கும். வாத பிரதி வாதங்கள்னா அந்த கான்செப்டை வாதம் பண்ற மாதிரி எடுத்து எழுதுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வினாக்கள் வந்து இருக்கும். ஈஸியா இருக்காது, 1 மார்க் டைப்லயும் இருக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வினாக்கள் அமைத்திடும் விதம் வினாக்களை வடிவமைத்திடும் ஆசிரியர்களையும் தேர்வு நடத்தும் கல்வி நிறுவனத்தையும் பொறுத்து இருக்கும். அப்போ அந்தந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி தான் அந்த கொஷின்ஸ் வந்து ஃபார்மேஷன் இருக்கும். சிறந்த புத்தக தேர்வுகள் பற்றிய தவறான கருத்துக்கள். மிக எளிதாக வெற்றி பெற முடியும். இப்போ வந்து ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா ஒரு புக்கே ஃபுல்லாக கொடுக்குறாங்க, அதில் எந்த கொஷினும் எதுக்கு ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலே நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும், அதிக டைம் எடுத்துக்கும், கரெக்டான ஆன்சர் தான் நம்ம எழுதுவோம் அப்படிங்கிறது டவுட்டு தான். வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு தகவல்களை அப்படியே எழுத முடியாது. இப்போ அந்த கொஷினுக்கான ஆன்சரை அப்படியே எழுத முடியாது, அங்கங்கே இருக்கும், நம்ம ஓனாக தான் ரைட் பண்ணணும். வினாக்கள் ஆழ்ந்த அறிவை பயன்படுத்தி பதில் தரக்கூடியதாக அமைந்திருக்கும். அதாவது ஓவர் திங்க் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கொஷின் வந்து டஃப்பாக இருக்கும். திறந்த புத்தக தேர்வு உயரிய பதிலை எவ்வாறு கண்டுபிடிக்கிறோம், அவற்றை எவ்வாறு திறம்பட பயன்படுத்துகிறோம் என்பவற்றை சோதித்தறிவதாக அமைந்திருக்கும். இப்போ சோதனை மாதிரி இருக்கும். ஏன்னா உயரிய பதில்னா இப்போ நல்ல நல்ல லெவலில் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா அதை தேடி கண்டுபிடிக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அதை வந்து கரெக்டான கொஷின், கரெக்டான ஆன்சர் தான் எழுதுகிறோமா, திறம்பட பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறதும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சோதித்தறிவு தான் இருக்கும், சோதனையாக இருக்கும். அது வந்து ஒரு ப்ரெஷர் மாதிரி இருக்கும். அடுத்து திறந்த புத்தக தேர்விற்கு எதுவும் படிக்க தேவையில்லை. இப்போ எதுவுமே படிக்காமல் போயிட்டோம்னா எந்த கொஷினுக்கு எந்த ஆன்சர் எந்த புக்கில் இருக்குன்னே தெரியாமல் போயிடும். அப்போ இது ஒரு தப்பான நம்ம நினைக்கிறது. எதுவும் படிக்காமல் நேரடியாக தேர்வு எழுதலாம் என்ற கருத்து தவறானதாகும். புத்தகத்தினை ஏற்கனவே படித்திருந்தால் மட்டுமே வினாக்களுக்கான தகவலை இருக்குமிடத்தை விரைவாக கண்டறிந்து அவற்றின் அடிப்படையில் வினாக்களுக்கு உரிய பதிலை எழுத முடியும். இப்போ ஆல்ரெடி அந்த புக்கு நம்ம படிச்சிருந்தோன்னா அந்த கொஷினா இந்த யூனிட்ல இருக்கும், இந்த பேஜ் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கும் அப்படின்னு இந்த லெசனில் இருக்கும், இந்த யூனிட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி படித்ததுனால நமக்கு தெரியும். அப்போ வந்து டக்குன்னு நம்ம வந்து அந்த பேஜை கண்டுபிடிச்சி நமக்கு ஆன்சர் எழுத முடியும், சீக்கிரமாக எழுதிடலாம்.
புத்தகத்தில் இருந்து அப்படியே எடுத்து எழுத முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் தவறு. புத்தகத்தில் இருந்து தகவலை அப்படியே எழுத முடியாது. சிந்தனை அடிப்படையில் புத்தக தகவல்களை பயன்படுத்தி விடையளிக்க தேவைப்படும் வகையிலேயே வினாக்கள் அமைந்திருக்கும். அதாவது திங்க் பண்ணி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். அதிக எண்ணிக்கையில் புத்தகங்களை தேர்வுக்கு எடுத்து சென்றால் அதிக மதிப்பெண் பெற முடியும். இது தவறானது. ஏன்னா கம்மியாக எடுத்துட்டு போனானா அந்த புக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இப்போ நிறைய புக்குனா எல்லா புக்குலையுமே நம்ம புரட்டி பார்த்துக்கிட்டு டைம் ரொம்ப அதிகமாகும். இக்கருத்து தவறானதே ஆகும். விரைவாக படித்து பார்ப்பதற்கு நேரம் இல்லாததால் பல புத்தகங்களை பார்வையிடுதல் கவன சிதறலை ஏற்படுத்தும், கால விரயத்தையுமே வெளிக்கொள்ளும். இப்போ நிறைய புக்கு இருந்துச்சுன்னா இப்போ எந்த ஆன்சர் எதில் இருக்குன்னு தெரியாமல் எல்லா புக்குமே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ நமக்கு கவன சிதறலும் ஏற்படும், டைமும் நிறைய எடுத்துக்கும். எனவே சரியான புத்தகங்களை தேர்வு செய்து விரைவாக தகவல்களை தேடி பெறும் வகையில் சில புத்தகங்களை மட்டுமே தேர்வு அறைக்கு எடுத்து சென்று பயன்படுத்தினால் மட்டுமே தேர்வினை நன்றாக எழுத முடியும். அப்போ நமக்கு அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சில புக்கு மட்டும் நம்ம எடுத்துட்டு போனோம்னா அந்த புக்கை மட்டும் நம்ம பார்த்து டக்குன்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கரெக்டான ஆன்சரை நல்லா எழுத முடியும். எனவே அதிக புத்தகங்களை எடுத்து சென்றால் அதிக மதிப்பெண் பெற முடியும் என்பது தவறானதாகும். திறந்த புத்தக தேர்வு முறையின் நன்மைகள். இத்தகைய தேர்வு மாணவர்களின் நினைவுத்திறனை சோதிப்பதில்லை. எனவே மாணவர்கள் ஏராளமான கருத்துகளையும் புள்ளி விவரங்களையும் மனப்பாடம் செய்து மனதில் இருத்தி கொள்ள வேண்டியதில்லை. இப்போ நிறையா இன்ஃபர்மேஷனை நிறையா புள்ளி விவரங்களை நம்ம மெமரி பண்ணணுங்கிற அவசியமே இதில் இல்லை. தேர்வுக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருத்தமான கற்றல் பொருட்களை தயார் செய்யும் செயலே மாணவர்களை அறிவு ஈட்டுவதற்கான வாய்ப்பளிக்கிறது. இப்போ என்னென்ன நமக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற செயலே நமக்கு அறிவை தரும் அப்படின்னு சொல்றாங்க. புத்தகங்கள் மற்றும் பிற மூலங்களில் இருந்து தமக்கு தேவைப்படும் தகவல்களை பெற்றிடும் ஆற்றலை மாணவர்களிடம் இத்தகைய தேர்வு முறையை வளர்க்கிறது. அப்போ நாமளே ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சி எழுதுறதுனால இப்போ எந்த ப்ராப்ளத்துக்குமே நம்மளே சொல்யூஷன் கொண்டாடணும், எல்லா தகவலையுமே நம்மளே கண்டுபிடிச்சி எழுதணும் அப்படிங்கிற ஆற்றல் நம்ம ஸ்டூடெண்ட் கிட்ட ஏற்படும். புத்தகங்களில் இருந்து பெற்றிடும் தகவல்களை புரிந்து கொண்டு சுருக்கமாக ஒன்றிணைத்திடும் ஆற்றலை மாணவர்களிடம் இத்தகைய தேர்வு முறையை வளர்க்கிறது. புக்கை பார்த்து அப்படியே நம்ம ஆன்சர் எழுத மாட்டோம். அது என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை சுருக்கமாக அந்த கொஷினுக்கு ஏற்ற ஆன்சரை நம்ம எழுதுவோம். அதுக்கான ஸ்கில்ஸு ஏற்படுது. திறந்த புத்தக தேர்வு முறையின் குறைபாடுகள். நமக்கு தேவைப்படும் புத்தகங்களை மாணவர்கள் தேர்வுக்கு எடுத்து வருவதில் அனைவருக்கும் சம அளவில் வசதி வாய்ப்புகள் கிட்டுவதில்லை. இப்போ எல்லாருக்குமே புக்ஸ் கிடைக்கும். ஏன்னா ஒரு புக்கோட ரேட் அதிகமாக இருக்கலாம், அது மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனெனில் நூலகங்களில் ஒரே தலைப்பில் குறைந்த எண்ணிக்கையிலான புத்தகங்களே இருக்கும். ஒரு தலைப்பு இருக்கிற புக்கு நிறைய இருக்காது. ஏன்னா 1-2 தான் இருக்கும். அப்போ 1-2 ஸ்டூடெண்ட் தான் அதை பயன்படுத்த முடியும். நிறைய எண்ணிக்கையில் இருந்தால் தான் ஒரு 1000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த 1000 பேர்த்துக்கும் அந்த தலைப்புள்ள புக்கு கிடைக்கணும்ல, அப்படி இருக்காது. அது ஒரு ரீசன். தவிர மாணவர்கள் அவற்றை தமது சொந்த செலவில் வாங்க நினைத்தாலும் அவை அதிக விலை உள்ளதாக இருக்கும். அதோட ரேட்டும் அதிகமாக இருக்கும்போது எல்லாருக்கும் வாங்க முடியாது. தேர்வு அறையில் மாணவர்கள் ஒவ்வொருவரும் தமது புத்தகங்களை வைத்து பார்வையிட்டு குறிப்பெடுக்க அதிக இடப்பரப்புகள் மேசைகள் தேவைப்படும். அப்போ நம்ம புக்ஸ் ஒரு 5-6 புக்ஸ் எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் எழுதுறோன்னா அந்த புக்ஸ் வைக்கிறதுக்கான இடம் அதிக தேவைப்படும், மேஜைகளும் அதிகமாக தேவைப்படும். குறிப்பிட்ட வினா ஒன்றிற்கான விஷயத்தை தேடுவதிலேயே சில மாணவர்கள் அதிக நேரம் செலவழித்து பெரும்பாலான வினாக்களுக்கு விடையளிக்க முடியாமல் போகக்கூடும். அப்போ ஒரு சில வினாக்களுக்கு நிறைய டைம் எடுத்து நம்ம எழுதினோம்னா மீதி இருக்கிற வினாக்களுக்கு எழுத முடியாமல் போயிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா அதிக நேரமும் செலவாகுது, பாஸும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியாதுல்ல. பெரும்பாலான மாணவர்களுக்கு இம்முறை அறிமுகம் இல்லாதது ஆகும். எனவே அவர்கள் மிரட்சியும் பதட்டமும் அடையக்கூடும். இந்த மெத்தட் நிறைய பேத்துக்கு தெரியாது, அதனால பயந்துப்பாங்க, பதட்டமும் ஏற்படும். ஒவ்வொரு புத்தகத்திலுமே என்னென்ன விஷயங்கள் கருத்துக்கள் உள்ளன என்பதை அனைத்து மாணவர்களுக்கும் படித்து குறிப்பெடுத்து வைத்து கொண்டிருப்பர் என எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஒவ்வொரு புக்லேயுமே என்ன இருக்குது, என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்ன கான்செப்ட் இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே படித்து குறிப்பெடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலர் தான் குறிப்பெடுப்பாங்க, படிப்பாங்க. எல்லாருமே படிச்சிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இது ஒரு குறையாக இருக்குது. இம்முறையில் பெரும்பாலான மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை ஈட்ட முடியாது. இப்போ அதிக அளவு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியாது இந்த மெத்தடில். இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஐப்புங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.